நீங்கள் கர்ப்பம் தரிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்கள் ஏஎம்ஹெச் அளவு குறைவாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா? ஏஎம்ஹெச் அளவு குறைவாக இருந்தால் குழந்தை பெற்றுக்க முடியாதா? இந்த வீடியோவில் ஏஎம்ஹெச்னால் என்ன, அது ஏன் குறையுது, இதை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத எளிமையாக பார்க்கலாம். ஏஎம்ஹெச் அல்லது ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன்கிறது பெண்களோட கருப்பை முட்டை இருப்பை அறிய உதவக்கூடிய ஒரு ஹார்மோன் ஆகும். ஏஎம்ஹெச் அளவு அதிகமாக இருந்தால் கருப்பையில் அதிக கருமுட்டைகள் இருக்கிறத குறிக்கலாம். குறைவாக இருந்தால் முட்டைகளோட இருப்பு குறைஞ்சி வருவதை சுட்டி காட்டலாம். சில ஆய்வுகள் படி வயது அதிகரிக்கும் போது ஏஎம்ஹெச் அளவு இயற்கையாகவே குறையுது. குறிப்பாக 30 வயசுக்கு பிறகு இந்த குறைவு வேகமாகவும் இருக்கலாம். ஏஎம்ஹெச் ஏன் குறையுது? ஏஎம்ஹெச் குறைவதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்னா, வயது அதிகரித்தல், எண்டோமெட்ரியாசிஸ்னு சொல்லக்கூடிய கருப்பை தொடர்பான பிரச்சனைகள், கருப்பை நீர்க்கட்டிகள், முந்தைய கருப்பை அறுவை சிகிச்சைகள், நோய் எதிர்ப்பு அமைப்பு அல்லது அது தொடர்பான பிரச்சனைகள், ஆரம்பகால மாதவிடாய் நிறுத்தம், குடும்ப மரபணு காரணிகள், விட்டமின் டி குறைபாடு, அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், மன அழுத்தம் மற்றும் கவலை, இந்த மாதிரியான காரணிகள் அனைத்தும் ஹார்மோன் சமநிலையை பாதித்து ஏஎம்ஹெச் அளவை குறைக்கக்கூடும். ஏஎம்ஹெச் அளவை அதிகரிக்க நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல ஆரோக்கியமான உணவு முறை மிகவும் முக்கியம். உங்கள் உணவில் நீங்கள் சேர்க்க வேண்டியது பச்சை இலை காய்கறிகள், அதில் போலேட் சத்து அதிகம் இருக்குது. பெர்ரி பழங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சது. கொழுப்பு நிறைஞ்ச மீன்கள், ஒமேகா 3 அமிலங்கள் இருக்குது. பாதாம், வால்நட், அந்த மாதிரி கொட்டைகள், விதைகள், துத்தநாகம் நிறைஞ்ச உணவுகள். அடுத்து உடற்பயிற்சி. தினமும் குறைஞ்சது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அல்லது லேசான உடற்பயிற்சி செய்வது ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்த உதவுது. அடுத்து சுற்றுச்சூழல் காரணிகள். சுற்றுச்சூழல் காரணிகள் என்னென்னா, பிளாஸ்டிக் பாத்திரங்களுக்கு பதிலாக கண்ணாடி பாத்திரங்களை பயன்படுத்துங்க. தேவையற்ற ரசாயனங்களோட பயன்பாட்டை குறைங்க. அடுத்து மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்க. தியானம், யோகா, ஆழ்ந்த சுவாச பயிற்சி மற்றும் போதுமான தூக்கம் இதெல்லாம் இருந்தால் ஹார்மோன் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சப்ளிமெண்ட் பற்றி வைட்டமின் டி, டிஹெச்ஏ போன்ற சப்ளிமெண்ட்ஸு ஏஎம்ஹெச் அளவை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை மருத்துவரோட ஆலோசனையோடு மட்டுமே எடுத்துக்க முடியும். ஏஎம்ஹெச் அளவு குறைவாக இருக்கிறது கர்ப்பம் தரிக்க முடியாதுங்கிறது இல்லை. சரியான மருத்துவ ஆலோசனை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் நேர்மறையான அணுகுமுறை மூலம் பல பெண்கள் வெற்றிகரமாக கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கிய தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.